வாரிசுல்லா கஞ்சனை பற்றி 3வது பகுதி. நண்பன் அடுத்த கேள்வியும் கேட்டான். சரி, எதுக்காக கடவுள் இந்த மாதிரி ஒரு குழந்தை குட்டி இல்லாத ஒரு தம்பதிக்கு, அதுவும் 2 பேருக்கும் இது மாதிரி ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இவ்வளோ பணத்தை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். தம்பி, காரணம் காரியம் இல்லாமல் கடவுள் எதுவும் செய்கிறதில்ல. இதை வச்சு இவங்க நல்லது செய்கிறதுனா செய்யலாம். மனசு இதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க சேர்த்து வச்ச பணத்தை எவனோ எடுத்து அனுபவிக்க போகிறான். அது இவங்களே மனசு செய்கிறதுனா செய்யலாம். ஒரு பேச்சுக்கு அவங்க 2 பேருடைய சம்பாதியத்துக்கு அவங்களால ஒரு 10 அனாதை குழந்தைங்களுக்கு தங்க வச்சு படிப்பு செலவு பண்ண முடியும். ஓகே, எந்த வித இதுவும் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குற அனாமத்து துட்டு வச்சு கூட பண்ண முடியும். ஆனால் இதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இதை பற்றி பேசுகிறவங்கள அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் அதை பற்றி பேச போனீங்கன்னா உங்களை மொக்க அடித்து அமுச்சு விட்ருவாங்க. இப்படியே தான் இருப்பாங்க. இது இப்போ அவங்க இந்த மாதிரி வயிறெறிஞ்சி பணத்தை சேர்க்குறது பாவ கணக்கில் தான் சேரும். அடுத்த ஜென்மத்தில் இந்த பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னேன்.